Dear children, this is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டைட்டில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ராவா தமிழில் சொல்ல போனால் விலங்குகளின் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள்ளே திசுக்கள், உறுப்பு மண்டலம் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளாக காக்ரோச், ஃப்ராக் இது ரெண்டும் கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் இது நம்ம சிலபஸில் இருக்குது. ஆனால் இந்த ப்ரெசன்ட் எடிஷன் என்சிஆர்டி புக்கில் டிஷ்யூஸ் இல்லை. நேராக ஆர்கன் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ராக் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் சிலபஸில் டிஷ்யூஸுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ப்ளஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் அண்ட் இன்செக்ட்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஃப்ராக் போட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் நாம் இன்செக்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக காக்ரோச்சை படிச்சுருவோம், ஃப்ராகு அதில் மென்ஷன் பண்ண மாதிரி படிச்சுருவோம். ஸோ இந்த ரெண்டும் படிக்கணும், ப்ளஸ் டிஷ்யூஸ் படிக்கணும். இந்த டிஷ்யூங்கிற டாப்பிக்கு இந்த புக்கில் இல்லை. ஸோ நான் ப்ரீவியஸ் புக்கை இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ப்ரீவியஸ் எடிஷன் புக்கை இங்கே அப்லோட் பண்ணி அதில் தான் நம்ம இந்த டிஷ்யூஸ் படிக்க போகிறோம். முக்கியமான 4 வகையான டிஷ்யூஸ்: எபித்தீலியல் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசன் குட்டியாக இருக்கா மாதிரி இருந்தாலும் டிஷ்யூஸ் படிக்கலைன்னா பின்னாடி ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம சிலபஸில் மென்ஷன் பண்ண இந்த டிஷ்யூவை படிச்சுருவோம். அதுக்கப்புறம் நாம் காக்ரோச் அண்ட் ஃப்ராகையும் படிப்போம். ஓகே, இப்போ நான் டைட்டில்குள்ளே போகிறேன். Structural organization in animals. In the preceding chapters, you came across a large variety of organisms, both unicellular and multicellular, of the animal kingdom. Preceding chapters, போன சாப்டர்ஸ்லாம் நம்ம நிறைய வெரைட்டி பார்த்தோம். யூனிசெல்லுலார் பார்த்திங்கன்னா ப்ரோட்டிஸ்டா அதில் பார்த்தோம். அதே மாதிரி மல்டி செல்லுலார் வெரைட்டியில் நம்ம போரிஃபெரா, ஷீலன்டிரேட்டா, டீனோஃபோரான் அப்படியே ஆரம்பித்து டிஷ்யூ கிரேடு, ஆர்கன் சிஸ்டம் போய் மெமாலியா வரைக்கும் அனிமல் கிங்டமில் படித்தோம். In unicellular organisms, all the functions like digestion, respiration and reproduction are performed by a single cell. ஸோ இது நமக்கு தெரியும். ஒரு குட்டி ரூமுக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கிற மாதிரி ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்குள்ளே அத்தனை ஒர்க்கும் அந்த சிங்கிள் செல்லே பண்ணிடும். ஆனால் இந்த பாடி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக மாற மல்டி செல்லுலாரில் ஒவ்வொரு வேலை பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்கன், அப்புறம் அந்த ஆர்கன் எல்லாம் கம்ப்ரைஸ் ஆன ஆர்கன் சிஸ்டம். இப்போ ஒரு பெரிய பங்களோவில் ஒரு வேலை பண்ணுறதுக்கு ஒரு ரூம், கிச்சன் தனியாக, பூஜை ரூம் தனியாக, ஹாலு, விசிட்டர்ஸ் ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி இந்த மல்டி செல்லுலார் அனிமல்ஸில் நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இப்போ பார்ப்போம். All functions like digestion, respiration and reproduction are performed by a single cell. In the complex body of multicellular animals, the same basic functions are carried out by different groups of cells in a well organized manner. ரொம்ப ஆர்கனைஸ்டாக போகும். The body of a simple organisms like Hydra is made of different types of cells and the number of cells in each type can be in thousands. இப்போ உங்களுக்கு ஷீலன்டிரேட்டாவில் இருந்து தான், தட் இஸ் ஹைட்ரா, அதோட எக்ஸாம்பிள். இங்கே இருந்து தான் டிஷ்யூ கிரேட் அனிமல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஒர்க் அழகாக போகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாம் டிஷ்யூவாக மாறி இருக்குது. The human body is composed of billions of cells to perform various functions. நமக்கு தெரிஞ்ச விஷயம். How do these cells in the body work together? இது எப்படி ஒன்றா ஒர்க் ஆகுது எல்லாம் சேர்ந்து? In multicellular animals, a group of similar cells along with the intercellular substances perform a specific function. Such an organization is called tissue. So, group of cells form a tissue. Group of cells na structurally, functionally, originally similar type of cells form a tissue. You may be surprised to know that all complex animals consist of only 4 basic types of tissues. இது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ வெரைட்டியான விஷயங்கள் உள்ளே நடக்குது. ஸோ எத்தனை விதமான டிஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்லாம் யோசித்தா ரொம்பலாம் இல்லை. 4 பேசிக் டைப் தான். அதுக்குள்ளே அங்கங்கே வெரைட்டி போயிட்டு இருக்கும். These tissues are organized in specific proportion and pattern to form an organ like stomach, lung, heart and kidney. இதிலிருந்து தான் முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமும் ஃபார்ம் ஆகிறது. அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இத்தகைய டிஷ்யூஸ் தான்.
When two or more organs perform a common function by their physical and or chemical interaction, they together form organ system. ஸோ இரண்டுக்கு மேற்பட்ட ஆர்கன் ஒரே மாதிரி வேலையை தொடர்ந்து செய்யும் பொழுது அது எல்லாம் ஆர்கன் சிஸ்டம்குள்ளே வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எட்ஸெட்ரா. Cells, tissues, organs and organ systems split up the work in a way that exhibits division of labor and contribute to the survival of the body as a whole. செல்லு, டிஷ்யூ சேர்ந்து, ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து அப்படி பிரித்து அந்தந்த வேலையை செய்தாலும் எந்த சிஸ்டமும் தனித்தனியாக இயங்குவது இல்லை. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நாம் சாப்பிட்ட ஃபுட்டு பிளட்டில் மிக்ஸ் ஆகி, பிளட்டுங்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம், அங்கே இருந்து அப்படியே செல்லுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஆக்சிஜன் கொடுத்துட்டு அங்கேருந்து CO2 தூக்கிக்கிட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இப்படின்னு ஒரு சிஸ்டமும் இன்டர்லிங்க் ஆகி தான் போகும். ஆனால் தனித்தனியாக அதன் வேலையை செய்தாலும் கலெக்டிவாக ஒரு ஆள் அதை கண்ட்ரோல் பண்ணுற நர்வஸ் கோஆர்டினேஷன் ஆர் கெமிக்கல் கோஆர்டினேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனிசம். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஸ்டம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு இன்டர்லிங்கோடு தான் போயிட்டும் இருக்குது. அனிமல் டிஷ்யூஸ் இப்போ டாப்பிக்கு. The structure of a cells vary according to their function. ஸோ இதுவுமே கூட 1 மார்க் கொஷனில் வரணும். தட் இஸ் MCQவில் பார்த்தீங்கன்னா the structure of a cell vary according to their function. ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. மாறுபடுதலும் அதை ஒட்டியே. Therefore, the tissues are different and are broadly classified into 4 types: epithelial, connective, muscular and neural. இங்கே பார்த்தீங்கன்னா 4 different types of tissues தான். epithelial tissue இது ஒன்று, connective எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிறது, muscles, muscular, neural எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற neural system. ஸோ இந்த 4 எப்படியாப்பட்டதும் இந்த 4 டிஷ்யூஸ்குள்ளே அடங்கி வருது. ஸோ முதல்ல இப்போ நாம் பார்க்க போகிறது எபித்தீலியல் டிஷ்யூ. எபித்தீலியம், எப்பினாலே வெளியே கவர் ஆகிருக்கு. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆகட்டும், வெளியில் தெரிகிற நம்ம ஸ்கின் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கவரிங் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த எபித்தீலியல் டிஷ்யூக்குள்ளே வந்துருச்சு. அங்கே நம்ம பேசிக்கலாக பிரிச்சிங்கன்னா கவரிங் எபித்தீலியம், இன்னொன்று செக்ரீட்டரி எபித்தீலியம்னு பிரிப்போம். செக்ரீட்டரினா இந்த கிளான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எக்ஸோக்ரைன் கிளாண்டு, எண்டோக்ரைன் கிளான்ஸு, அதனோட செக்ரீஷன் டைப்ஸு பார்த்திங்கன்னா இப்போ கண்ணில் இருக்கிற தண்ணி தண்ணியாக இருக்கும், மூக்கில் வர சளி ஒரு மாதிரி குழன்னு இருக்கும், வாயில் வர சலைவா ஒரு டைப்பு. ஸோ செக்ரீட்டரி டைப்ஸை பொறுத்தோ இல்லை அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்தோ மாறுபடும். அது எல்லாமே செக்ரீட்டரி எபித்தீலியம்குள்ளே. இப்போது எபித்தீலியம்னா கவரிங், அதில் இருக்கிற டைப்ஸ் அதெல்லாம் பற்றி தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்ப்போம். We commonly refer to an epithelial tissue as epithelium. This tissue has a free surface which faces either a body fluid or the outside environment and thus provides a covering or a lining for some part of the body. இங்கே எப்பவும் சொன்னது மாதிரி இது வெளிப்புறமாக பார்த்து இருக்கலாம், இல்லை உள்ளே இருக்கிற பாடி ஃப்ளூவிடை பார்த்த மாதிரியான அத்தனை ஆர்கனுக்கும் ஒரு கவரிங் இருக்குன்னா அது எபித்தீலியமாக தான் இருக்கும். The cells are compactly packed with little intercellular matrix. ஸோ காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சமாக இன்டர்செல்லுலார் ரெண்டு செல்களுக்கும் இடையே ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு ஃப்ளூவிட் திரவம் இருக்குது. There are 2 types of epithelial tissues, namely simple epithelium and compound epithelium. Simple epitheliumனா ஒரே ஒரு லேயரு மேலே, அதாவது அது பேஸ்மெண்ட் லேயர். இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இப்போது இங்கே பாருங்கள், திஸ் பிங்க் கலர் இது ஒரு பேஸ்மெண்ட் லேயர், எல்லாத்துலேயும் இதுதான் பேஸ்மெண்ட் லேயர். கீழே இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது எதர் க்யூப் மாதிரி இருக்கலாம், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை குச்சியாக காலம் மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி குச்சியாக இருந்தால் காலம்னார் எபித்தீலியம்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தால் ஸ்கொயமஸ் எபித்தீலியம், இல்லை கியூபாய்டல் ஷேப்பில் இருந்தால் கியூப் மாதிரி இருந்தால் கியூபாய்டல் எபித்தீலியம். ஆக மொத்தம் பேஸ்மெண்ட் லேயர் ஒன்று தான். இன்கேஸ் இப்போது காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா
பேஸ்மெண்ட் லேயர் ஒன்று தான், இப்படியே ஒரே ஒரு பேஸ்மெண்ட் லேயர். ஆனால் அது மேலே இருக்கிற இந்த செல்கள் எதர் உங்களுக்கு காலம்னார் ஆகட்டும் இல்லை கியூபாய்டல் ஆகட்டும், இது நிறைய லேயர்ஸ் போயிட்டே இருக்கும். இதை தான் நம்ம காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பேஸ்மெண்ட் லேயர் ஒன்று தான். திஸ் இஸ் பேஸ்மெண்ட். ஓகே, இந்த கண்டென்ட் ஒன்று தான் உங்களுக்கு, பட் மேலே மேலே வர லேயர்ஸ் மட்டும் நிறைய இருக்கும். இப்போ பார்ப்போம். Simple epithelium is composed of a single layer of cells and function as a lining for body cavities. Body cavitiesல ஒரு lining இல்லை ductsல and tubes எதில் வேணால் lining இருக்கும். The compound epithelium consists of 2 or more cell layers and has protective function as it does in our skin. So skinல ஒரு protective layer கொடுக்கும். உங்களுக்கு இந்த லேயர்ஸ் நிறைய, அதுதான் ஸ்ட்ராட்டிஃபைடு, அதாவது லேயராக தெரியறதுனால. On the basis of structural modification of the cells, simple epithelium is further divided into 3 types. These are squamous, cuboidal, columnar. ஸ்கொயர் ஷேப்போ இல்லை கியூபாய்டல் ஷேப்போ ஆர் காலம்னாராகவும் பில்லர்ஸ் மாதிரியும் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம்குள்ளே பார்த்தீங்கன்னா காலம்னாருக்கு மேலே அப்படியே ஒரு மைன்யூட் சீலியா இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த சீலியா. இந்த சீலியா அப்படி இருந்தால் சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். இது நிறைய நேரங்களில் ஃபில்டர் பண்ணுறதுக்கோ இல்லை செக்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்சார்ப்டிவாவோ அந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த சீலியா இருக்கும் நம்ம உடம்பில். இப்போ the squamous epithelium is made up of single thin layer of flattened cell with irregular boundaries. இது ரொம்ப important line, irregular boundaries. They are found in the walls of blood vessels and air sacs of lungs and are involved in functions like forming a diffusion boundary. எங்கெல்லாம் diffuse ஆகுதோ அங்கே. ஸோ blood vesselsல அப்புறம் air sacs of lungs இந்த 2 இடத்துல. அடுத்தது cuboidal epithelium is composed of a single layer of cube-like cells. This is commonly found in ducts of glands and tubular parts of nephron in kidney, and its main functions are secretion and absorption. So, இங்கே cuboidal epithelium is very important in nephrons. நம்ம அங்கே பார்ப்போம், பிகாஸ் அங்கே உங்களுக்கு டியூபுலார் எக்ஸ்க்ரீஷன் ஆகட்டும் இல்லை ரீஅப்சார்ப்ஷன் அந்த ஏரியாவில் பிசிடி, டிசிடி, ஹென்லீஸ் லூப் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கும்போது அங்கெல்லாம் நம்ம கியூபாய்டல் எபித்தீலியமை பார்ப்போம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் வரும்போது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். This is commonly found in ducts of glands and tubular parts of a nephron in kidney, and its main functions are secretion and absorption. The epithelium of proximal convoluted tubule of nephron in the kidney as microvilli. Microvilli அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த மாதிரி சீலியா மாதிரி ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக, which is very much absorptive in nature. The columnar epithelium is composed of a single layer of tall and slender cells. இப்போ பாருங்கள், அப்படியே டாலாக ஸ்லெண்டராக குட்டி குட்டியாக நீட்டாக காலம் பில்லர்ஸ் மாதிரி இருக்குது. Their nuclei are located at the base. ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் கியூபாய்டலையோ இல்லை ஸ்கொயாமஸ் எபித்தீலியமோ பார்க்கும்போது நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும். ஆனால் காலம்னார் எபித்தீலியமில் nuclei is at the base. And free surface may have microvilli. They are found in the lining of stomach and intestine and help in secretion and absorption. And இது தெரியும் நமக்கு, villi are present in the intestine to absorb the food matter. நம்ம சாப்பிட்ற ஃபுட் அப்சர்வ் பண்ணுற இடத்துல இது இருக்குது. If the columnar or cuboidal cells bear cilia on their free surface, they are called ciliated epithelium. Either ciliated columnar or ciliated cuboidal epithelium. Their function is to move particles or mucus in a specific direction over the epithelium. அதோட முக்கியமானது அப்படியே தள்ளி விடுறதுக்கு. They are mainly present in the inner surface of hollow organs like bronchioles and fallopian tubes. எதுக்கு fallopian tubeல இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸ்பெர்மில் இருக்கிற மாதிரி வால் அது மிதந்து போகிற அப்படியே உங்களுக்கு, அதாவது தண்ணியில் ஸ்விம் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி அது செமினல் ஃப்ளூவிடில் ஸ்விம் பண்ணிக்கிட்டு போகும். ஏன்னா அதுக்கு வால் இருக்குது. ஆனால் எக்கு பெரிட்டோனியமில் இருந்து உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே போகிறதுக்கு வாலோ அந்த மாதிரி இதர அமைப்புகள் இல்லை.
ஸோ ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே இருக்கிற இந்த சீலியா தான் எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் இங்கே ஆம்பிலரி isthmus ஜங்ஷனில் வச்சு தட் இஸ் த ஏரியா ஃபெர்டிலைசேஷன் கேரிட் அவுட். ஸோ அங்கே இது கம்பல்சரியாக தேவைப்படுது. ப்ராங்கியோல்ஸ்லேயும் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது இருக்கிற தேவையில்லாத பார்ட்டிக்கலை ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்கு திஸ் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அடுத்தது, some of the columnar or cuboidal cells are get specialized for secretion and are called glandular epithelium. இப்போ முதல்ல சொன்ன கதை மாதிரி இது பேர் secretory or glandular epithelium. They are mainly of two types, unicellular consisting of isolated glandular cells, goblet cells of the alimentary canal. So unicellular goblet round இருக்கும். And multicellular consisting of cluster of cells, salivary gland, on the basis of mode of pouring of their secretion. Glands are divided into two categories, namely exocrine and endocrine glands. இப்போ பாருங்கள், ஷேப்பை வச்சு பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலாராகவோ இல்லை மல்டிசெல்லுலாராகவோ இருக்கலாம். யூனிசெல்லுலார்லாம் உங்களுக்கு காப்லெட் செல்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டமில், மல்டி செல்லுலார் அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் சிலைவரி கிளாண்டு. அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மோட் அடுத்ததுக்கு போயாச்சு. இப்போது அதாவது மோட் ஆஃப் செக்ரீஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்ட் இருக்குது, இல்லை டக்ட் இருந்தால் எக்ஸோக்ரைன் கிளாண்டு, இல்லைன்னா எண்டோக்ரைன் கிளாண்டு. டக்ட் இல்லைன்னா அப்படியே அதோட கண்டென்ட்டை பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகுது. டக்ட் இருந்தால் டக்ட் வழியாக வந்து மிக்ஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரீட்ஸ் மியூக்கஸ், சலைவா, இயர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட்ஸ். ஸோ எக்ஸோக்ரைன் நிறையவே இருக்கும் நம்ம உடம்புல, நிறைய செக்ரீஷனும் இருக்கும். எக்ஸோக்ரைனோட செக்ரீஷன்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க இட் இஸ் ப்ரோட்டீன் நேச்சர், அதாவது என்சைம்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே வருது. சலைவா சலைவா ஒரு மாதிரி குழன்னு மியூக்கஸ் எல்லாம். These products are released through ducts or tubes. In contrast, endocrine glands do not have ducts. Their products called hormones are secreted directly into the fluid bathing the gland. அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிடுது பிளட்டோட. அது எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டமோட செக்ரீஷன் ஜென்ரலாக ஹார்மோன், எக்ஸோக்ரைன் செக்ரீஷன்ஸ் ஜென்ரலாக இட் இஸ் என்சைம். பார்த்திங்கன்னா மில்க் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேமரி கிளாண்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ எக்ஸோக்ரைன் செக்ரீஷன். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. மில்க், தி செக்ரீட் மில்க், தி செக்ரீட் ஆயில், நம்ம இயரில் வர வேக்ஸு, அந்த மாதிரி செக்ரீஷன்ஸ் எல்லாம் கம்மிங் அண்டர் எக்ஸோக்ரைன் செக்ரீஷன். அடுத்தது காம்பவுண்ட் எபித்தீலியம். காம்பவுண்ட் எபித்தீலியம்னா இஸ் மேட் ஆஃப் மோர் தேன் ஒன் லேயர், multi-layered of cells and thus has a limited role in secretion and absorption. இங்கே கொடுத்துருக்கு. Their main function is to provide protection against chemical and mechanical stresses. ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் எபித்தீலியம்னு வரும்போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட், அதாவது அதோட செக்ரீஷனோ இல்லை அப்சார்ப்ஷன் அதெல்லாம் வந்து சிம்பிளில் முடியுது. காம்பவுண்டில் வரும்போது மெயின் ஃபங்க்ஷனாக அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து protection against chemical and mechanical stress. They cover the dry surface of the skin, the moist surface of buccal cavity, pharynx, inner lining of ducts of salivary glands and of pancreatic ducts. முக்கியமான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போதே உள்ளே நடக்கிற நிறைய கெமிக்கல் அண்ட் சேஞ்சஸில் இரப்ட் ஆகாமல் பார்த்துக்கிற எல்லா இடத்துலையும் காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்கும். All cells in epithelium are held together with the little intercellular material. டைட்டாக பிடிச்சிருக்கிற intercellular material is present. In nearly all animal tissues, specialized junctions provide both structural and functional link between its individual cells. எல்லாத்துலேயுமே ஒரு கனெக்ஷன் இருக்க செய்யும். 3 types of cell junctions are found in the epithelium and other tissues. இது ரொம்ப முக்கியமாக அடிக்கடி வர கொஷனாக இருக்குது. இந்த ஜங்ஷன் பற்றி 3 டைப் ஆஃப் ஜங்ஷன் இருக்கும். டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன் அண்ட் அட்ஹேரிங் ஜங்ஷன் சொல்லிட்டு இதை மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவோ கொடுக்கலாம். இப்போ பார்ப்போம். தீஸ் ஆர் கால்ட் as tight, adhering and gap junction. Tight junction help to stop substances from leaking across a tissue. அதாவது ஒரு டிஷ்யூவில் இருந்து, தட் இஸ் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ஒரு டிஷ்யூ லீக் ஆகாமல் பார்த்துக்கிறது.
adhering junction வந்து ஒட்டிக்கிறது, perform cementing to keep neighboring cells together. ரெண்டு செல்லை ஒட்டிக்க இது உதவுது. ஏன்னா இல்லாட்டி தனித்தனியாக போயிடுச்சுன்னா அது டிஷ்யூ கிரேடுக்குள்ளேயே வராமல் போயிடும். Gap junction facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions, small molecules and sometimes big molecules. ஸோ கம்யூனிகேஷனுக்காக இந்த கேப் ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு பேரும் பேசும்போது புரிஞ்சிக்கல அப்படின்னா. ஸோ கேப் ஜங்ஷன்னா கம்யூனிகேஷன். ஸோ டு ட்ரான்ஸ்ஃபர் த கண்டென்ட் ஃப்ரம் ஒன் செல் டு நெக்ஸ்ட் செல். அது டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே ஒருத்தருங்கக்கிட்ட சீக்ரெட் சொல்லிவிட்டு வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் ஷீ இஸ் வெரி மச் டைட் லிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஷீ இஸ் நாட் லீக்கிங் த கண்டென்ட், அதாவது ஏதோ ஒரு சீக்ரெசியை. ஸோ இங்கே டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் இட் டோன்ட் லீக் த கண்டென்ட். adhering ஒட்டிக்கிறது, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் மென்ட் ஃபார் சிமெண்டிங் பிட்வீன் த டூ செல்ஸ். இது ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் கம்மிங் அண்டர் எபிதீலியல் டிஷ்யூ. அடுத்ததாக நம்ம ரெண்டாவது டைப் ஆஃப் டிஷ்யூவை பார்க்குறோம், கனெக்டிவ் டிஷ்யூ. இது கொஞ்சம் பெருசு. ஏன்னா நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூன்னும் போதே உடம்புக்குள்ளே ஆன் ஜென்ரலாக யூ ஹாவ் லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ, சாலிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு போயிடும். சாலிட் கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே உங்களுக்கு போனு, ஜாயின்ஸு, லிகமெண்ட்ஸு, டெண்டான், கார்டிலேஜஸ் அப்படியே வச்சன்னு இருக்குது. அண்ட் லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூவில் நம்ம உடம்புல ஓடுற லிக்விடான முக்கியமான மேட்டர் பிளட், அடுத்தது லிம்ஃப், இதுக்கெல்லாம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக போகும், பார்ப்போம். Connective tissues are most abundant and widely distributed in the body of complex animals. They are named connective tissues because of their special function of linking and supporting other tissues, organs of the body. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. எல்லா டிஷ்யூவையும் எல்லா ஆர்கனையும் கனெக்ட் பண்ணுறதுனால இது பேர் connective tissue. This is an abundant tissue in almost all the animals. நிறைய இருக்கிற ஒரு டிஷ்யூ. They range from soft connective tissues to specialized types which include cartilages, bone, adipose and blood. So நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டியும் இருக்குது. In all connective tissues except blood, the cell secretes fibers of structural proteins called collagen or elastin. Blood-ஐ தவிர அத்தனை கனெக்டிவ் டிஷ்யூலையும் நமக்கு கொலாஜன் ஆர் எலாஸ்டின் இருக்கும். கொலாஜன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரோட்டீன். ரொம்ப அதிகமாக அனிமல் கிங்டமில் காணப்படும் ஒரு ப்ரோட்டீன் எதுனா கொலாஜன். அது நம்ம இந்த லெசனில் பயோ மாலிக்யூல்ஸில் பார்ப்போம். அந்த டேர்ம் கொடுத்துருப்பான். அதிகமான அனிமல் ப்ரோட்டீன்னா கொலாஜன். The fibers provide strength. ஸோ எல்லாமே பிளட்டை தவிர எல்லாத்துலேயுமே ஃபைபர், அந்த கண்டென்ட்டில் கொலாஜன் ஃபைபர் அது எலாஸ்டின் ஃபைபர் இருக்குது. The fiber provides strength, elasticity and flexibility to the tissue. பார்த்திங்கன்னா ஃபைபர்னால் இப்போ நம்ம தேங்காய் நார் எடுத்துக்கிட்டால் அது உடைக்க முடியாது, எப்படி வேணால் வளையும், ஆனால் உடையாது. அது மாதிரி இங்கே ரொம்ப ஸ்ட்ரென்த்து, எலாஸ்டிசிட்டி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஆனால் உடையாத மாதிரி இருக்கிற டிஷ்யூஸ். These cells also secrete modified polysaccharides which accumulate between cells and fibers and act as matrix. ஸோ இதுலேருந்து செக்ரேட் ஆகிறது ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்குது. அது ஒரு பாலிசாக்ரைட், ரொம்ப மாடிஃபை ஆன பாலிசாக்ரைட். தட் இஸ் ஜஸ்ட் ப்ரெசன்ட் ஆஸ் அ மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு பேஸ் மாதிரி. Connective tissues are classified into 3 types: loose connective tissue, dense connective tissue and specialized connective tissues. மூணாக பிரிச்சிருக்காங்க, லூஸ், டென்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது மீன்வேல் நம்ம கொஞ்சம் டயக்ராமை பார்ப்போம். இந்த டயக்ராமில் பாருங்கள், அழகாக மேக்ரோஃபேஜஸ்னால் ஒரு பெரிய ரெட் கலர் ஸ்ட்ரக்சர். ஃபைப்ரோபிளாஸ்ட், ஸோ இந்த க்ரீன் கலர் திங் இஸ் அ ஃபைப்ரோபிளாஸ்ட். அதுக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வர ஃபைபர் தின்னாக இருக்கிறது கொலாஜன் ஃபைபர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே டாட்டாக இருக்கிற மாஸ்டர் செல்ஸ். ஸோ முக்கியமாக இந்த 4 கண்டென்ட்டை மறக்கவே கூடாது. கொலாஜன் ஃபைபரு, ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, மேக்ரோஃபேஜஸ் அண்ட் மாஸ்டர் செல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராமில் இது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற 2 டைப், ஏரோலார் டிஷ்யூ அண்ட் ஆடிப்போஸ். ஆடிப்போஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். ஸோ ஹியர் ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியா. நியூக்ளியஸ் ஒரு ஓரமாக குட்டியாக இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம், மறக்கக்கூடாது.
லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் ரெண்டு இருக்குது, ஏரோலார் அண்ட் adipose tissue. And loose connective tissues are cells and fibers loosely arranged in a semi-fluid ground substance. For example, areolar tissue present beneath the skin. Often it serves as a support framework for epithelium. நிறைய நேரங்களில் இது ஒரு supportive framework epithelial tissueக்கு. It contains fibroblast cells that produce and secrete fibers. So இங்கே பார்த்த இந்த fibroblast they just produce and secrete the content. அடுத்தது macrophages and mast cells. Phages அப்படின்னு சொன்னாலே eating. So these macrophages are capable of eating anything which is coming and attacking them. கிட்டத்தட்ட ஒரு WBCயோட ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. மாஸ்ட் செல் அப்படின்னு சொன்னால் they will be secreting some special content. இப்போ நம்ம பேசோஃபில் பிளட்டில் பார்ப்போம், அந்த மாதிரி இங்கே மாஸ்ட் செல் செக்ரீட் செரட்டோனின் அப்படின்னு வரும், பின்னாடி படிப்போம். அடுத்தது adipose tissue is another type of loose connective tissue located mainly beneath the skin. இப்போ கொஞ்சம் ஒரு முக்கியமான கண்டென்ட் நான் இங்கே சொல்லணும். Just a minute, look at here. See, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த areolar tissue present beneath the skin. So it is present beneath the skin. Adipose tissue is another type of loose connective tissue located mainly beneath the skin. What does it indicate? இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, areolar tissue தான் ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது, adipose tissue ஸ்கின்னுக்கு கீழேயும் இருக்குது, அது இல்லாமல் பல இடங்கள்லையும் காணப்படும். அதுதான் இதோட மீனிங். ஸோ இந்த ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் present beneath the skin always, this is mainly beneath the skin. அதிகமாக ஸ்கின்னுக்கு கீழே காணப்படும், வேறு இடங்களிலும் காணப்படும்னு அர்த்தம். அடுத்தது, the cells of this tissue are specialized to store fat. The excess of nutrient which are not used immediately are converted into fats and are stored in this tissue. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு எக்ஸஸாக இருக்குது, உடம்புல டைஜஸ்ட் ஆகலை, பாடியை விட்டு வெளியே போகலை, ஸோ எக்ஸசிவாக இருக்கா, ஓகே போட்டு வை குடோன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடிப்போஸில் போட்டு ஸ்கின்னுக்கு கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது, ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பேக்ட்லி பேக்ட் இன் த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஃபைபர்ஸ் வந்து உங்களுக்கு காம்பேக்டாக இருக்குது, அது டென்ஸு. இந்த டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா dense regular, dense irregular. So in the first picture is dense regular, this is dense regular. இங்கே பார்த்தீங்கன்னா this is dense irregular. ஸோ இந்த பிக்சரே உங்களுக்கு சொல்லும் பாருங்கள், இந்த கண்டென்ட்டே உங்களுக்கு அழகாக, this is irregular. ஸோ இது ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு, இது ஒரு மாதிரி ரேண்டமாக ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. பார்ப்போம். Orientation of fibers shows a regular or irregular pattern and are called dense regular and dense irregular tissues. In the dense regular connective tissues, the collagen fibers are present in rows between many parallel bundles of fibers. இங்கே பாருங்கள், இது ரெகுலராக அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கு collagen fiber. Tendons which attach skeletal muscles to bones and ligaments which attach one bone to another are example of this tissue, collagen fiber, that is dense regular. டெண்டானில் இருக்குது. ஸோ இப்படி இன்டைரக்டாக கொஷின் கேட்டால் டென்ஸ் ரெகுலர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் டெண்டான்ஸில் இருக்குது, லிகமெண்ட்ஸில் இருக்குது, அது ரெகுலர். irregular இல்லை. Dense irregular connective tissues as fibroblast, and see, look at this fibroblast, and it is of, and many fibers, mostly collagen, that are oriented differently. This tissue is present in the skin. So collagen fiber தான் ரெகுலராக இருந்தால் டெண்டான் அண்ட் லிகமெண்ட், இர்ரெகுலராக இருந்தால் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்கின். ஸோ அந்த ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸை படிக்கணும். ஏன்னா இந்த லெசனில் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப குட்டி 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 வேரியேஷன் இருக்கும். அடுத்தது கார்டிலேஜஸ். Cartilage, bone and blood are various types of specialized connective tissues. So cartilages, bones அதெல்லாமே ஒரு specialized connective tissues, solid connective tissue அதெல்லாம். அடுத்தது, the intercellular material of cartilage is solid and pliable and resist compression.
ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போன் ஆஸ்டியோசைட் அண்ட் த ஃபஸ்ட்டு டயக்ராம் இஸ் கொலாஜன் கார்டிலேஜ் செல். கார்டிலேஜ் அப்படின்னு சொன்னாலே உங்கள் காது மடல் இருக்கு இல்லையா, இயர் லோபு, அது அப்படியே வளையும், அதெல்லாம் கார்டிலேஜ். வளையாத ஸ்டிஃபாக இருக்கிறது அத்தனையும் போன். ஏன்னா போன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கால்சியம் டெபாசிஷன் இருக்கும். கார்டிலேஜஸில் அது இல்லை, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ப்ளையபிளாக. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. The intercellular material of cartilage is solid and pliable and resist compression. அது அமுக்குனா அதை ரெசிஸ்ட் பண்ணும். செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ கோண்ட்ரோசைட்ஸ். கோண்ட்ரோசைட்ஸை நம்ம அங்கே பார்ப்போம். கோண்ட்ரியாக்தியஸ், தட் இஸ் நம்ம ஷார்க்கு அதெல்லாம் அதுக்குள்ளே வருது. ஆஸ்டியோக்தியஸ். ஸோ ஆஸ்டியோ அப்படின்னு சொன்னால் போன், ஆசின் புரோட்டீன், கோண்ட்ரின் புரோட்டீன் இருந்தால் கோண்ட்ரோசைட்ஸ் அண்ட் கார்டிலேஜினஸ் கண்டிஷன். ஸோ செல்ஸ்னால் இந்த செல் ப்ரொடியூசிங், தட் இஸ் கோண்ட்ரோசைட்ஸுங்கிறது the cartilage producing cells of this tissue are enclosed in small cavities within the matrix secreted by them. Most of the இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக ரவுண்டாக போட்டு cartilage cells and matrix secreted by the, அதுலேருந்து செக்ரேட் ஆகி குட்டி குட்டியாக உள்ள ரவுண்டாக பிளேஸ் ஆகிருக்கு. Most of the cartilages in vertebrate embryos are replaced by bones in adult. எம்ப்ரியோவில் இருக்கிற அந்த கார்டிலேஜஸ் கண்டிஷன் வெளியே வந்த பிறகு அப்படியே உங்களுக்கு கால்சியம் டெபாசிட் ஆகி, கால்சிஃபிகேஷன் சொல்லுவோம், ஆட் ஆகி அப்படியே போனாக மாறுகிறது. கார்டிலேஜ் இஸ் present in the tip of nose, outer ear joints, between adjacent bones of the vertebral column, limbs and hands in adults. ஸோ முக்கியமாக அந்த நோஸ் டிப்பு நமக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும், அங்கே கார்டிலேஜ். உள்ள செப்டம்லேயும் உங்களுக்கு கார்டிலேஜ், வெர்டிப்ரல் காலமில் கார்டிலேஜ், அட்ஜசன்ட் போனுக்கு நடுவில் ரிப்புக்குள்ளே கார்டிலேஜ், லிம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் கார்டிலேஜஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரக்கியா ரீஜனில், ப்ராங்கை ரீஜனில் எல்லாத்துலேயும் நம்ம கார்டிலேஜஸ் பார்ப்போம். அது அப்படியே ரெஸ்பிரேட்டரி லெசன் இருக்கு இல்லையா, ரெஸ்பிரேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஹியூமன் ஃபிசியாலஜியில் அப்போது அது அங்கே மென்ஷனாகவும் படிப்போம். Bones have a hard and non-pliable ground substance rich in calcium, salt and collagen fiber which give bone its strength. இப்போ நீங்கள் போன்குள்ளே போனீங்கன்னா non-pliable, இதுலேயும் கால்சியம் இருக்குது, கொலாஜன் இருக்குது, அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. It is the main tissue that provides structural frame to the body. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதாவது எண்டோஸ்கெலிட்டன். ஏன்னா எண்டோஸ்கெலிட்டன் வந்ததே உங்களுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு இந்த எவல்யூஷனில் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வைட்டல் ஆர்கனை கவர் ஆகிருக்கிற ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அது எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரென்தண்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, மெக்கானிக்கல் சப்போர்ட்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. போன்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்ட்வேர் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். ப்ரொடெக்ஷன் தான். The bone cells, osteocytes, are present in the spaces called lacuna. ஸோ இங்கே நமக்கு அப்படியே ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இது எல்லாமே lacuna. Just a second. ஸோ இங்கே இப்படியே உங்களுக்கு இந்த போனோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே கொடுத்துருக்கு இல்லையா, these are all okay. So lacuna and are present in the spaces called lacuna. And just a second. Limb bones such as the long bones of the legs serve weight bearing function. Limb bones அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு கை கால்களில் நீட்டமான போன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆக்சுவலி வெயிட்டை ஹோல்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ளஸ் அதோட டிப்பில், ரொம்ப லாங் போன்ஸோட டிப்பில் ரெட் போன் மேரோ, அது ஆர்பிசி ப்ரொடக்ஷன்லேயும் இருக்கும், வரும் பின்னாடி. They also interact with the skeletal muscles attached to them to bring about movements. So they are attached with the muscle, அதனால மூமெண்ட்டும் இருக்குது. The bone marrow in some bones is the site of production of blood cells. So this is the site of RBC production too. Blood is the fluid connective tissue containing plasma, red blood cells, white blood cells and platelets. இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் சாலிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ சாலிட் கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே போன்ஸ், கார்டிலேஜஸ், ஜாயின்ஸ், லிகமெண்ட்ஸ் அண்ட் தென் டென்டான்ஸ் இருக்குது.
லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ மேலவே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பிளட்டு, போன் இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நாம் பார்த்தது எல்லாமே இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரலாக லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் நம்ம ஆடிப்போஸ், ஏரியோலார் பார்த்தோம். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் நமக்கு ரெகுலர் அண்ட் இரெகுலர் பார்த்தோம். ப்ளஸ் ஸ்பெஷலைஸ்டு இதில் வந்து உங்களுக்கு போன்ஸு அண்ட் பிளட்டு இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ பிளட்டுக்குள்ளே போனீங்கன்னா பிளட்டுக்குள்ளே இருக்கிற லிக்விட் பார்ட் பிளாஸ்மா, சாலிட் பார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பஸஸ், RBC, WBC and platelets. It is the main circulating fluid that helps in the transport of various substances. இந்த லெசனில் பிளட்டை பற்றி பெரிய டீட்டெயில் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே சர்க்குலேஷன் லெசனுக்குள்ளே ஹியூமன் ஃபிசியாலஜிக்குள்ளே வந்துருச்சு. பட் டயக்ராம் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் WBC, RBC, பிளேட்லெட்ஸோட டயக்ராம். இந்த டயக்ராம் அந்த லெசன்லேயும் இருக்கும். ஸோ அங்கே போய் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். த நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, இப்போ நாம் 2 கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம். தட் இஸ் எபித்தீலியல் அண்ட் தென் கனெக்டிவ் டிஷ்யூ இதெல்லாம் பார்த்தோம். அதாவது 2 இம்பார்ட்டண்ட் டிஷ்யூ டைப்ஸு. தேர்ட் ஒன்னா மசில் டிஷ்யூ. இப்போ தேர்ட் இம்பார்ட்டண்ட் டிஷ்யூ இஸ் மசில். நமக்கு உடம்புல 3 டைப் ஆஃப் மசில் தான் இருக்குது. ஒன்று வந்து வாலண்டரியாக நாமளே இயக்கிற திசுக்கள், இயக்கு திசுக்கள், இயங்கு திசுக்கள், அதாவது தானாக இயங்கிறது, நாமளாக இயக்கிறது, தட் இஸ் வாலண்டரி. தானாக இயங்கிறது இன்வாலண்டரி. இது எல்லாமே 2ம் சேர்ந்த கார்டியாக் மசில், உள்ளே இருக்கிற கார்டியாக், தட் இஸ் ஹார்ட்டில் மட்டும் இருக்கிற கார்டியாக் மசில். ஸோ 3 விதமான மஸ்குலார் டிஷ்யூ தான் நமக்கு. இப்போ பார்ப்போம். Each muscle is made up of many long cylindrical fibers arranged in parallel arrays. அப்படியே ஒவ்வொரு மசிலும் அப்படியே சிலிண்ட்ரிக்கலாக ஃபைபராக அப்படியே பேரலாக அரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. These fibers are composed of numerous fine fibrils called myofibrils. இந்த பிக்சர் எல்லாம் உங்களுக்கு லோக்கோமோஷன் லெசனில், லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் லெசனில் தான் இருக்கும். மசில் பண்டில், மசில் ஃபைபர், மயோஃபைப்ரல்னு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் இந்த ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின் அண்ட் அதெல்லாம் படிப்போம். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும். மசில் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்ட், ஷார்டன் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன், தென் ரிலாக்ஸ், லென்த்தன் அண்ட் ரிட்டர்ன் டு தேர் அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட் இன் அ கோஆர்டினேட்டட் ஃபேஷன். அதாவது மசில் இயங்கிறதே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். எப்போவும் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, அது கான்ட்ராக்ட் ஆகும், திருப்பியும் ரிலாக்ஸ் ஆகும், அதுதான் இயக்கமே. ஸ்பிங்டர் மசில் இதிலேருந்து வேறுபடும். அது நம்ம அடுத்தது நம்ம இதில் படிப்போம் பின்னாடி ஹியூமன் ஃபிசியாலஜியில். ஸோ ஜென்ரலாக மசில் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கிற ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டு, அது இயக்கத்துக்குள்ளே போகுது அப்படின்னு சொன்னால் அது கான்ட்ராக்ட் ஆகி திருப்பியும் ரிலாக்ஸ் ஆகிறது, அதுக்கேற்ற ஸ்டிமுலை கொடுக்கும்போது. தென் ரிலாக்ஸ் ஆகும்போது அது லென்த்தன் ஆகுது அண்ட் ரிட்டர்ன் டு தேர் அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட் இன் அ கோஆர்டினேட்டட் ஃபேஷன். ஸோ இந்த மசிலோட இயக்கமே நியூரல் சிக்னலை பொறுத்து தான். அதாவது நம்ம நரம்பு அதை தூண்டும் பொழுது நம்மளோட எல்லா மசிலும் பிரெயினோட கண்ட்ரோலில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம அங்கே படிப்போம் பிரெயின் படிக்கும்போது. Their action moves the body to adjust to the changes in the environment and to maintain the position of the various parts of the body. இப்போ நமக்கு குளிர்றதாகட்டும் இல்லை நமக்கு வேக்கிறதாகட்டும், ப்ளஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஃபீல் பண்ணுறது, சென்ஸ் ஆர்கன் வழியாக உள்ளே போய் பிரெயின் கொடுக்குற சிக்னல் மசில் வழியாக வெளியே வர்றது எல்லாமே இட் இஸ் ஆல் டோட்டலி டிபெண்டிங் ஆன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதை பொறுத்து தான் நம்ம இயக்கமே. In general, muscles play an active role in all the movements of the body. Muscles are of 3 types: skeletal, smooth and cardiac. இந்த skeletal muscle தான் வாலண்டரி மசில் அப்படின்னு சொல்லுவோம், இயக்கு தசைகள். ஸ்மூத் மசில் தான் இன்வாலண்டரி, இயங்கு தசைகள். கார்டியாக் 2ம் கலந்த ஒரு கலவை, மிக மிக முக்கியமான ஒன்று. ஒன்லி இன் ஹார்ட் நம்ம இதை பார்க்க முடியும். இப்போ பார்ப்போம். Skeletal muscle tissue is closely attached to skeletal bones. In typical muscles such as the biceps, striated skeletal muscle fibers are bundled together in a parallel fashion. அப்படியே பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமை.
parallelly arranged. ஸோ இங்கே பாருங்கள் லைனாக இட் இஸ் அரேஞ்ச்ட் parallelly. ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே இட் இஸ் அரேஞ்ச்டு. இதே உங்களுக்கு இந்த இன்வாலண்டரி ஆர் ஸ்மூத் மசில் பார்த்திங்கன்னா டிப்பு இப்படி இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்பு, நடுவில் பெருசு, ஓரத்தில் அப்படியே கோனிக்கலாக போனாலே அது பேர் ஸ்பிண்டில் ஷேப்பு. இன்கேஸ் இப்போ நீங்கள் கார்டியாக் மசிலுக்கு வந்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். கார்டியாக் மசிலில் இங்கே ஒரு பிரான்ச் ஃபார்ம் ஆகிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு, இங்கே அன்பிரான்ச்டு. இதே உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசில் அன்பிரான்ச்டு, கார்டியாக் மசில் பிரான்ச்டு. அதே மாதிரி நியூக்ளியர் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்குள்ளே மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன், ஸ்மூத் மசில்ஸ்குள்ளே ஒரே ஒரு நியூக்ளியை. அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல் மசில்ஸில் பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் நல்லா டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் அப்படி இங்கே பாருங்கள், பிளாக் கலரோ குட்டி குட்டியாக, அதுக்கப்புறம் லைட், டார்க் அண்ட் லைட், டார்க் அண்ட் லைட் அப்படி இருக்குது. இந்த இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரையேஷன். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரையேஷன் தான் ஸ்ட்ரைப்டு மசில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வாலண்டரி மசில் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம இயக்கிறதுனால பேர் இதெல்லாம் மாறுபடும். இங்கே வந்தீங்கன்னா இன்வாலண்டரி அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அந்த மாதிரி, ஆர் ஸ்மூத் மசில்ஸ், இல்லை உள்ளே இருக்கிற விசரல் ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறதுனால விசரல் மசில் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இதை. இப்போ பார்ப்போம். Skeletal muscle tissue is closely attached to skeletal bones. In a typical muscle such as the biceps, striated skeletal muscle fibers are bundled together in a parallel fashion. A sheath of tough connective tissue encloses several bundles of muscle fibers. இதுக்குள்ளே அப்படியே நிறைய மசில் பண்டிலை சுற்றி அப்படியே ஒரு மசில். ஸோ மோர் டீட்டெயில்ஸ் ஆர் தேர் இன் த லோக்கமோஷன் லெசன். Smooth muscles fibers taper at both end fusiform and do not show striation. இந்த fusiformங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்பிண்டில் ஷேப்பு, நடுவில் பருத்து அந்த டிப்பு இந்த டிப்பு அப்படியே கோணிக்கலாம், இந்த முள்ளங்கி மாதிரி ஒரு ஷேப், அதுதான் fusiform. Cell junctions hold them together and they are bundled together in a connective tissue sheath. இதுவும் அப்படியே செல் ஜங்ஷனோட இட் இஸ் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபர்ம் கிரிப்போடு பிடிச்சிக்கிட்டு. The wall of internal organs such as the blood vessels, stomach and intestine contains this type of muscle tissue. உள்ளே இருக்கிற visceral எல்லாமே. Smooth muscles are involuntary as their functioning cannot be directly controlled. நம்ம கண்ட்ரோல் பண்ணலை, பிரெயின் கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு. We usually are not able to make it contract merely by thinking about it as we can do with skeletal muscle. Skeletal muscle நாம் நினச்சா கையை லிஃப்ட் பண்ணுறது, விரலை மடக்கிறது, நாக்கு அசைக்கிறது, இதெல்லாம் ஸ்கெலிட்டலுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இது வந்து உள்ளே இருக்கிற ஆர்கனை நாம் இயக்க முடியாது, அதுவாக பிரெயின் கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அண்ட் கார்டியாக் மசில். Cardiac muscle tissue is a contractile tissue present only in the heart. Cell junctions fuse the plasma membrane of cardiac muscle cell and make them stick together. So இங்கே cell junction, so போன இதில் cell junction hold them together and they are bundled together நம்ம படித்தோம் ஸ்மூத்தில். இங்கே cell junction fuse the plasma membrane of cardiac muscle cells and make them stick with each other. அதாவது பிளாஸ்மா மெம்பரேனை ஒட்டி 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 வச்சு அப்படியே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி. கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ் இன்டர்காலியேட்டட் டிஸ்க் அட் சம் ஃபியூஷன் பாயிண்ட் அலவ் த செல் டு கான்ட்ராக்ட் அஸ் அ யூனிட். இன்டர்காலியேட்டட் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஹார்ட் மசில், தட் இஸ் கார்டியாக் மசிலில் மட்டுமே நாம் பார்க்குற ஒரு முக்கியமான மேட்டர் என்னென்னா இன்டர்காலியேட்டட் டிஸ்க். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் படிச்சுக்கணும். ஓகே, இந்த டிஸ்க் இருக்கிறதுனால தான் கார்டியாக் மசில் வந்து வேரிங் அண்ட் டேரிங் இல்லை, ரெஸ்ட் இல்லாமல். யூஸ்வலாக ஒரு மசில் ரொம்ப நேரம் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃபேட்டிக் வரும், மஸ்குலார் ஸ்பாசம் வரும், டயர்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு டயர்டோ இல்லை ஸ்பாஸ்மிக் கண்டிஷனோ இல்லை ஃபேட்டிகோ இல்லை டெஃபிஷியன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதெல்லாம் இல்லவே இல்லை. கார்டியாக் மசில் தானாக இயங்கிக்கிட்டே இருக்குது, அதாவது எம்ப்ரியோவில் ஃபார்ம் ஆன காலத்திலேருந்து சாகிற வரைக்கும். பிகாஸ் அது அந்த மாதிரி டிசைன் ஆகிருக்கு, பிகாஸ் அதில் இருக்கிற இன்டர்காலேட்டட் டிஸ்க் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. At some fusion points allow the cell to contract as a unit. When one cell receives a signal to contract, its neighbors are also stimulated to contract. அதனால தான் இந்த கான்ட்ராக்ஷன் அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் பீட்டாக போயிட்டு இருக்குது.
அடுத்தது இதுதான் அபவுட் மஸ்குலார் டிஷ்யூ. ஸோ நம்ம இப்போ 3 டிஷ்யூஸ் முடிச்சிருக்கோம். தட் இஸ் எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் மஸ்குலார் டிஷ்யூ. இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது லாஸ்ட் ஒன் நியூரல் டிஷ்யூ. இது எவ்வளோ முக்கியம்னு தெரியும். தட் இஸ் நம்ம என்டையர் பாடி இஸ் கம்மிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரெயின். அதோட மேஜர் ஐட்டம் வந்து நியூரல் டிஷ்யூ. Neural tissues exert the greatest control over the body's responsiveness to changing condition. இது neurons, the unit of neural system, are excitable cells. The neuroglial cells which constitute the rest of the neural system protect and support neurons. So neuron தான் நம்ம உடம்போட மொத்த கண்ட்ரோலு. ரொம்ப எக்ஸைட்டபிள். நம்ம இந்த வெளியில் இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டோடு நம்ம கனெக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன். நியூரான் பிரெயினுக்கு போகுது, பிரெயின் கொடுக்குற சிக்னல் ரிட்டன் பேக். இதுதான். இதுக்கு அடுத்து ஒரு நியூரோக்ளையல் செல்ஸ், மைக்ரோக்ளையல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், which constitute the rest of the neural system protect and மீதி எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டுக்கு support the neuron. Neuroglia make up more than 1/2 the volume of neural tissues in our body. 1/2 of the. ஸோ அவ்வளோ நியூரோக்ளையல் செல்ஸ், நம்ம மைக்ரோக்ளையல் செல்ஸ் அதுதான் நியூரோக்ளியான்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த நியூரான் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. 1/2 of more than 1/2 of the volume. When a neuron is suitably stimulated, an electrical disturbance is generated which swiftly travels along its plasma membrane. Arrival of the disturbance at the neuron's endings or output zone triggers events that may cause stimulation or inhibition of adjacent neuron and other cells. So இது வந்து ஒரு எக்ஸைட்டபிலிட்டி. இப்போ ஒரு டென்ட்ரைட்டில் இருந்து அப்படியே சிக்னல்ஸ் ஆர் ஜஸ்ட் கோயிங் வயா ஆக்ஸான். இப்போ நம்ம ஆக்ஸான் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நியூரல் சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் யூ காட் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இப்படி போகும். ஒரு சைட்டான், ஒரு ஆக்ஸான், இதெல்லாம் டென்ட்ரான். இது இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது டென்ட்ரைட். பிரான்ச்சஸ் வந்து டென்ட்ரைட்டு. இது நடுவில் இருக்கிறது சைட்டான். திஸ் இஸ் சைட்டான். இதில் நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும். இதுலேருந்து ஏதாவது ஒன்று திஸ் ஜஸ்ட் கோஸ் லைக் திஸ். இதில் உங்களுக்கு மைலின் ஷீது அப்படியே போயிட்டு இருக்கும். இதிலோட டிப்பில் தான் நமக்கு சினாப்சிஸ் ஃபார்மேஷன். ஸோ இது இட் இஸ் கனெக்டட் வித் த அனதர் நெக்ஸ்ட்டு டென்ட்ரைட்டோடு இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த டீட்டெயில் எல்லாம் நாம் நர்வஸ் சிஸ்டம் லெசனில் படிப்போம். ஸோ ஒரு சைட்டான், ஒரு டென்ட்ரான், ஒரு ஆக்ஸான் இருந்தால் மல்டிபோலார் நியூரான். ஸோ இந்த 3 ப்ராசஸும் இருக்கும்போது தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபோலார் நியூரான். சைட்டான்ங்கிற ஏரியாவில் தான் மெயின் செல் பாடி. அங்கே நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும். இது இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கு. ஸோ ஆக்ஸான் ஒரு எக்ஸ்டென்ட்டாக இருக்குது. செல் பாடி வித் நியூக்ளியஸ் சென்டரில் டென்ட்ரைட், டென்ட்ரான்லேருந்து வர பிரான்ச்சஸ் தான் டென்ட்ரைட்டு. அங்கங்கே நமக்கு நியூரோக்ளையல் செல்ஸ், நிறைய செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் டு சப்போர்ட் த நியூரான். ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் கனெக்ஷன், தட் இஸ் என்விரான்மெண்ட்டோட கனெக்ஷன், எவ்ரி திங் இஸ் டோட்டலி ரிலேட்டட் வித் இந்த நியூரல் சிக்னல். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அரைவல் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஒரு இடத்துலையும் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப்லாம் படிப்போம். இந்த மொத்த டீட்டெயிலும் நம்ம நர்வஸ் சிஸ்டமில் படிக்கும்போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் அதை படிக்கணுன்னா நமக்கு பேசிக்கலாக எல்லா டிஷ்யூஸும் தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ்லேயும் இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி டிஷ்யூஸை முக்கியமாக எடுத்து படித்தேன். இப்போ நான் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அதுக்குள்ளே கூட நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இட் இஸ் ஜஸ்ட் மூவிங் ஆன் வித் காக்ரோச் அண்ட் ஃப்ராகு. பட் என்னென்னா ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இங்கே என்ன கண்டென்ட், திஸ் இஸ் த ஓல்டு வெர்ஷன். பட் இந்த ப்ரெசென்ட் புக்லேயும் நமக்கு ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அந்த புக்கில் இருந்து ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் படிச்சுட்டு அப்படியே நம்ம காக்ரோச்சுக்குள்ளே போயிடலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி இந்த டிஷ்யூஸ் கண்டென்ட்டோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நர்வஸ் சிஸ்டம் பற்றி இன்னும் ஒரு கிளாரிட்டி வேணும் எங்களுக்கு, யூனிபோலார், பைபோலார் அண்டு மல்டிபோலார் நியூரான், மைலின் ஷீத்னா என்ன, அந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னா ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செஷன்.
நம்ம படிப்போம். இந்த ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டமில் இருந்து நான் புது புக்கில் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அது அங்கே இருக்குது. அங்கே என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காக்ரோச்சுக்கு இங்கே வரலாம். ஓகே, அன்டில் தென் குட் பை. படிங்க, கேட்டுட்ருங்க, அது ரொம்ப முக்கியம். ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.